Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே மருத்துவ கழிவுகளை ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே தீ வைத்து எரிக்கும் அவலம் அரங்கேறி வருகிறது. சொரக்காய்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ கழிவுகளை அப்பகுதியிலேயே கொட்டி தீ வைத்து எரிக்கின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என்றும் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் என்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை சுகாதாரத்துறையினர் அலட்சியம் செய்து வருகின்றனர். எனினும் மருத்துவ கழிவுகளை விதிமுறைப்படி முறையாக அப்புறப்படுத்த மாரத்தான் அமைச்சரை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் சாராட்சியரிடம் மனு அளித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூர், வெள்ளாளப்பாளையம், குள்ளம்பாளையம், முடச்சூர் ஆகிய ஊராட்சிகளை கோபி நகராட்சியுடன் இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோவதுடன் பல்வேறு வரிகளும் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் இதனை உடனே கைவிட வலியுறுத்தி பொதுமக்கள் சாராட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் குடிநீர் குழாயில் தண்ணீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராததால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்களுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தரக்கோரி விவசாயிகள் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூர், ஆச்சமங்கலம், கீழ்நமண்டி, கூத்தம்பட்டு, வெங்கடாபுரம் ஆகிய கிராமங்களில் சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் கிராம மக்கள் தவித்து வருவதாகவும், எனவே சுடுகாட்டுக்கு பாதை வேண்டி பல முறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு காதில் பஞ்சு வைத்தும் வாயில் மாஸ்க் அணிந்து கொண்டும் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தென்கரை குளத்தில் வீணாக வெளியேறும் தண்ணீரை சேமித்திட பழுதடைந்து இருக்கும் 10 ஷட்டர்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். தென்கரை குளத்தில் உள்ள 10 ஷட்டர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் வீணாக தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் அறுவடை நேரத்தில் தேவையான தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே ஆழ்ந்த தியானத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் 3ஆம் மண்டல பாசன திட்டத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என BAB விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்வாய்களை சரிவர பராமரிக்க தவறியதால் பாசனமல்லாத பகுதிகளுக்கு BAB சட்ட விதிகளை மீறி திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவு செய்துள்ளனர். இதனால் சின்ன வெங்காயம் போன்ற பயிர்களை பயிரிட்டு தண்ணீரை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வரும் BAB அதிகாரிகளை கண்டித்து பல்லடம் BAB அலுவலகம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் கோஷங்களை எழுப்பினர். மூன்றாம் மண்டல பாசனத்திற்கு தாய்வது தெரியலையா? அரசியல்வாதிகளுடைய பரிந்துரை தலையீடுனாலையும் பரிந்துரையினாலும் அதிகாரிங்க அங்கெல்லாம் விட்டு போட்டு மறுத்து தான் உங்களுக்கு தண்ணி 29ஆம் தேதி தண்ணி திறக்கணுங்கிறாங்க. 29ஆம் தேதி தண்ணி திறந்தாங்கன்னா February 1, 2 தான் எங்களுக்கு தண்ணி வரும். எங்கள் பருவகாலம் மாறிப்போகுது.